ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஆனால் நாட்டு மக்கள் தங்கள் அரசன் ஆமோனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசராக்கினார்கள். எனவே ஆமோனை கொலை செய்தவர்களை தண்டிக்கின்ற அந்த நிலைக்கு இப்போ யார் தண்டனையை கையில் எடுப்பது? மக்கள். இதுவரை பொறுத்திருந்த மக்கள் இப்படி ஒரே அராஜகமும் அல்லது கொலையும் தாண்டவமாடுகிறது என்று சொல்லி அவர்களே இப்பொழுது எழுந்து விட்டார்கள். எனவே யார் யார் ஆமோனை தண்டித்தார்கள் இதிலிருந்து தெரிகிறது, நிச்சயமாக இந்த தூண்டுதல்கள்லாம் எங்கிருந்தான் வந்திருக்க வேண்டும்? வெளியிலிருந்து வந்திருக்க வேண்டும். உள்ளிருந்து வந்திருந்தால் மக்கள் இந்த அளவு கொதித்திருக்க மாட்டார்கள். இப்போ வெளியிலே இருந்து சூழ்ச்சி வந்து இங்கே உள்ளவர்களை குழப்பி யாருக்கு எதிராக முடிவெடுக்க தூண்டியிருக்க வேண்டும்? எகிப்துக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ அல்லது மக்களுடைய தலைவர்களுக்கு எதிராகவோ. அரசன் ஆண்டாலும் அரசனுக்கு துணையாக மக்கள் தலைவர்கள் வந்திருக்கலாம். அந்த மக்கள் தலைவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருக்கலாம். எனவே அந்த நிலையில் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்து அவர்களை முழுமையாக அழித்தது மட்டுமல்ல, இப்போ ஆமோனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசாக்கிறார்கள். இப்போ யோசியா ஆமோனுக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆமோன் ஆண்டது 2 ஆண்டுகள், 642 640 முடிய. ஸோ 2 ஆண்டுகள் முடித்துவிட்டு 640 யோசியா தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். தொடர்ந்து ஆமோனின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமோனை பற்றிய செயல்கள், பிற செயல்கள். அதாவது பாவச் செயல்கள் என்பது மனாசே அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் காலத்தில் தான் அவன் பாவச் செயல்களும் எழுதப்பட்டது, அவன் செய்த பாவமும் என்று குறிப்பு இருக்கிறது. இந்த குறிப்பேட்டில், யூதா அரசரின் குறிப்பேட்டில் இவனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. 26 ஊசா பூங்காவிலிருந்த அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். ஊசா பூங்கா என்பது இதற்கு முன்னால் அதுக்கு பெயர் அரசருடைய கல்லறை என்று இருந்தது. பெயர் மாறிக்கொண்டே இருக்கிறது, காலத்துக்கு காலம் பெயர் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஊசா என்பது உசியா அந்த அரசனுடைய பெயரிலிருந்து வந்திருக்கலாம். சில சமயங்கள் அரசருடைய கல்லறை தாவீது நகரிலும் இருந்தது, சியோன் மலையில். அதனால் இந்த 2 இடங்களிலும் யூதாவை பொறுத்த மட்டில் கல்லறை இருந்தது. அரசர்களுடைய கல்லறை கோவிலுக்கு அருகிலே இருந்தது. அதே போல் சியோன் மலையில் தாவீது அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை ஒட்டி கல்லறைகள் இருந்தது, அரசருடைய கல்லறை. இந்த 2 கல்லறைகளிலும் அடக்கம் செய்வது, யார் யார் எங்கே அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார்களோ அங்கே அடக்கம் செய்த நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இப்போ இவர் அரசர்களுடைய கல்லறை ஆகிய ஊசா பூங்காவில் இருந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாய் அரசரானார். எனவே யோசியா என்பது யாருடைய மகன்? கொடுங்கோலனாகிய மிக கொடியவனாகிய ஆமோனுடைய மகன். இவனை இன்னும் கொடுங்கோலனாகிய மனாசேயினுடைய பேரன். எனவே யோசியாவினுடைய தந்தையும் ஒரு கொடுங்கோலன், அவனுடைய தாத்தாவும் ஒரு கொடுங்கோலன்.
இந்த 2 கொடுங்கோலர்களுடைய ஆட்சிக்கு பிறகு யோசியா என்கிற மன்னன் அரசாள வருகிறான். இவன் எப்படிப்பட்டவன்? இவனும் அந்த கொடுங்கோலன் பாரம்பரியத்தில் வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்கிறானா, நல்லாட்சி கொடுக்கிறானா? இதுதான் நமக்கு அடுத்த அதிகாரத்தில் கிடைக்கப் போகிற விடை. எனவே 2 கொடுங்கோல ஆட்சிகள் முடிவுக்கு வருகின்றன. 46 ஆண்டுகள் வந்து மக்கள் படாத பாடு படுகிறார்கள், பேய்பாடு படுகிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு மன்னன் தோன்றுகிறான், யோசியா என்கிற பெயரில். இந்த யோசியா என்றாலே ஜோஷ்வா, யோசியா என்பது எல்லாமே மீட்பு என்பது பொருள், யாவேயினுடைய மீட்பு. ஒருவேளை அவன் யாவேயினுடைய மீட்பை கொண்டு வருகிறவனாக இருக்கிறானா, அல்லது தன்னுடைய தந்தையர்களைப் போலவே கொடியவனாக இருக்கிறானா? 22ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். நன்றி தந்தையே. தந்தையே, நம்ம இந்த 21ஆம் அதிகாரத்தில் 2 அரசர்கள் இருக்கிறாங்க, மனாசே மற்றும் ஆமோன். 2 அரசர்களும் கொடுங்கோலர்களாக கடவுளுக்கு எதிராகத்தான் மக்களை வழிநடத்தினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவர்களை முன்வைத்து நாம் இன்றைய காலகட்டத்தை பற்றி நம்ம யோசித்தோம்னா எதை பற்றி எப்படி நாம் யோசிக்கலாம் தந்தையே? இந்த 2 பேரையும் பற்றி இந்த அரசர்கள் புத்தகம் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறது என்பது ஒரு கருத்து. அரசர்கள் புத்தகம் வழக்கமாகவே அரசர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வல்லது. அதுக்காக தவறுகளை மட்டும்தான் சுட்டிக்காட்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் செய்த நல்ல செயல்களையும் குறித்து காட்டக்கூடிய நூல். நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். எல்லா அரசர்களை பற்றியும் நல்ல செய்திகளும் இருக்கிறது, தவறான செய்திகளும் இருக்கிறது. அது தாவீது தொட்டு சவுல், தாவீது, எல்லா அரசர்களையும் இது வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த அரசர்கள் புத்தகம் கொஞ்சம் கூட பயமின்றி முழுவதுமாக அரசர்களை கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு புத்தகமாகவே இருக்கிறது. எந்த அரசனும் அவன் செய்த நல்ல காரியங்கள் மட்டுமல்ல, கொடிய காரியங்களும் அல்லது தீமையான காரியங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய திராணி உள்ளவர்களாக இந்த அரசர்கள் புத்தகம் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2 கொடியவர்களை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் கொடியவர்களும் ஆட்சி செய்கிறார். அதுவும் குறிப்பாக நீண்ட நாட்கள் ஆட்சி, கொடுமையினுடைய ஆட்சி. 44 ஆண்டுகள் இந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. அப்படி என்றால் கொடுங்கோலனுடைய ஆட்சி என்றால் அங்கே நீதி செத்துவிட்டது, நேர்மை செத்துவிட்டது, உண்மை செத்துவிட்டது, எல்லாவித நன்மைத்தனங்களும் அங்கே கல்லறை கட்டப்பட்டு விட்டது. அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ மீண்டும் அது வந்து தளித்து எழுமணும்னா நீண்ட காலம் எடுக்கும். அதாவது ஒரு தீமையை செய்து விடலாம். நம்ம தீமை வந்து ரொம்ப குயிக்காக ஒரு கொலை நடந்து விடலாம், அல்லது ஒரு திருடு நடந்து விடலாம், ஒரு பொய்யை குயிக்காக ரொம்ப வேகமாக சொல்லி முடிச்சலாம். ஆனால் அதனுடைய விளைவை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஒரு பொய் சொன்னதுனால ஏற்பட்ட விளைவு, ஒரு கொலை செய்தனால் ஏற்பட்ட விளைவு, ஒரு தீமை செய்வதனால் ஏற்பட்ட விளைவை நாம் வந்து அப்படியே நம்முடைய வரலாற்றிலிருந்து அதை அழித்து அதை மீண்டும் ஒரு நன்மைத்தனத்துக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப எளிதான காரியம் அல்ல. கடுமையான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அந்த ஒரு நிலையில் நான் இந்த 21ஆம் அதிகாரத்தை பார்க்குறேன். 2 பேரும் ஏற்படுத்திய பாதிப்பு என்பது மிக கடுமையான பாதிப்பு. தென்னாட்டில் வழக்கமாக தென்னாட்டில் வந்து சொல்லப்பட்ட அரசர்கள் எல்லாமே நன்மைத்தனங்கள் நிறைந்த அரசர்களாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப குறைவாகத்தான் அரசர்களை பற்றிய தவறான செய்திகள் வந்திருக்கிறது. தென்னாட்டு அரசர்கள் 2 பேரையும் குறித்து அதிகமான செய்திகள் குறைபாடு உள்ள செய்திகளாக வந்திருக்கிறது. அப்படின்னா குறைபாடு உள்ள அரசர்களால் மக்களுக்கு வந்து நலவாழ்வை கொடுக்க முடியாது. அப்படின்னா இவங்களுடைய காலத்தில் வந்து மக்கள் நன்மைத்தனங்களையே அறியவில்லை, கடவுளை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார்கள். அப்போ இவங்க நினைத்தது எல்லாம் தீமை, அவர்கள் செய்ததெல்லாம் தீமை. அந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மக்களும்
அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறார்கள். நன்மைத்தனம் செய்ய இயலாத நிலையில்தான் மக்களும் இருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய தென்னாட்டை பின்னோக்கி தள்ளி இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எசேக்கியா காலத்தில் அவனுடைய வயது பின்னோக்கி தள்ளப்பட்டது, நாட்கள் அல்ல, அவனுடைய வயது பின்னோக்கி தள்ளப்பட்டது. அது இவனுடைய நாட்டில் நடந்த சிறப்பு, அவ்வளோதான். மற்ற நாடுகள் இதனால் பாதிப்பு இல்லை. மற்ற நாடுகளுடைய நாட்காட்டி பின்னுக்கு தள்ளப்படவில்லை. எந்த நாட்டினுடைய நாட்காட்டி மட்டும் பின்னுக்கு தள்ளப்பட்டது? யூதாவுடைய நாட்காட்டி மட்டும். அதனால தான் அவன் பாபிலோனிலிருந்து மன்னன் தூது அனுப்புகிறான், இப்படி ஒரு விசித்திரமான நிகழ்வு இங்கே நடக்குதே, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஆளை அனுப்புகிறான். அதனால் இது யூதா நாட்டுக்குடைய சிறப்பு, பின்னோக்கி தள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஆமோன் காலத்திலும் அவனுடைய தந்தை மனாசே காலத்திலும் பின்னோக்கி தள்ளப்படவில்லை, படு பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறது. நாடு படுபாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது. அண்டர் வேர்ல்டு அப்படின்னு இஸ்ராயல் மக்கள் சொல்லுவாங்க. அங்கே இறந்தவர்கள் தான் இருக்க முடியும். கீழ்வுலகத்தில் இறந்தவர்களுக்கு தான் இடம். ஏறக்குறைய கீழ்வுலகத்துக்கே போயிடுச்சு ரெண்டுவருடைய காலத்திலும். அதான் மன்னன் எவழியோ மக்களும் அபழி. மன்னன் தவறு செய்தான், மக்களும் தவறு செய்வார்கள். மன்னன் நல்லது செஞ்சால் மக்களும் தவறு செய்வார்கள். அதனால் நமக்கு முன்னால் யார் வழி நடத்துகிறார்களோ அவர்களை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. முன்னோக்கி செல்கிறவர்கள், நம்மை வழி நடத்துகிறவர்கள் சரியான பாதையில் போகணும். இப்போ சரியான பாதையில் போகாட்டினா மக்களும் திசை திருப்பப்படுவார்கள், வழிமாறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் வழிமாறி செல்கின்ற, திசை மாறி போகின்ற பாதையைத்தான் யார் காட்டியிருக்கிறார்? மனாசேயும் ஆமோனும் காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த 46 ஆண்டுகள் என்பது இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் அல்லது தென்னாட்டு மக்களை பொறுத்தமட்டில் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை பொற்காலம் என்று சொல்ல முடியாது. இருண்ட காலம். அது இருண்ட காலம். இருண்ட காலம். அதாவது சில சமயங்களில் இந்த லார்வா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்வா ஸ்டேஜ் என்பது அந்த பூச்சி இருக்கிறது, அந்த பூச்சிகளை அந்த கூட்டுப்புழுக்குள்ளே அந்த புழு உள்ளே இருக்கும். அது பக்குவப்படுகின்ற பருவம், அதுதான் லார்வா ஸ்டேஜ். அது உள்ளே புழுவாக போகுது, ஆனால் வெளியில் வரும்போது சிறகடித்து பிறக்கிற வண்ணத்து பூச்சியாக வருது, பட்டாம்பூச்சியாக வருது. உள்ளே போயிட்டு அது புழுவாக இருக்கிறது, வண்ணத்து பூச்சியாக வளருகிற ஒரு காலகட்டம் தான் இந்த லார்வா ஸ்டேஜ் என்று நாம் அழைக்கிற அந்த கூட்டுப்புழு பருவம். ஆனால் இது அப்படிப்பட்ட கூட்டுப்புழு பருவம் அல்ல. இது குழப்பம் நிறைந்த பருவம், மக்களை பின்னுக்கு தள்ளிய பருவம், படு பாதாளத்தில் தள்ளிய பருவம், மக்கள் வெளிச்சத்தை தேடி நின்ற ஒரு பருவம். எங்களுக்கு எப்படா நாங்கள் சூரிய உதயத்தை பார்ப்போம், எங்களுக்கு காலமெல்லாம் நாங்கள் அமாவாசையில் உட்கார்ந்துருக்கிறோமே, இருளிலே அமர்ந்திருக்கிறோமே என்று ஏங்கி தவித்த ஒரு காலகட்டம். யார் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்களோ, எந்த தலைவர்கள் மக்களை மிக கொடுமையான நிலையில் வழிநடத்துகிறார்களோ அதெல்லாம் ஒரு இருண்ட காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மக்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்காத காலம். அந்த சமயத்தில் மக்கள் ஒரு ஏக்கத்தோடு இருப்பார்கள். எங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி எப்படா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தை பிறக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தை பிறக்குது வேறு, ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தை பிறக்க வேண்டும். தை பிறத்தால் என்றால் ஒளி வர வேண்டும், அல்லது மகிழ்ச்சி வர வேண்டும், அல்லது நம்பிக்கை பிறக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையெல்லாம் சமாதியான காலகட்டம், அமைதியெல்லாம் சமாதியான காலகட்டம், மனிதர்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் சமாதியான காலகட்டம் இந்த ஆமோனின், அதே மாதிரி
மனாசேயின் காலம். இதை அடுத்து வருகின்ற அரசன் சரி செய்ய வேண்டும். ஆனால் அவனுக்கு இதை சரி செய்வது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. ஏன்னா அவ்வளவு பாதிப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு தான் அவன் சரி செய்ய முடியும். அப்படி அவன் சரி செய்வானா? சரி செய்யக்கூடிய வாய்ப்புள்ள மன்னனா அவன்? அதைத்தான் 22ஆம் அதிகாரம் நமக்கு விடையாக கொடுக்கும். நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 21. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் 55 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். எப்சிபா என்பவரே அவன் தாய். இஸ்ரவேலர் முன்னிருந்து ஆண்டவர் விரட்டிய வேற்றினத்தாரின் அருவருப்புகளை அவன் பின்பற்றி ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரவேல் அரசன் ஆக்காபு செய்தது போல் அசேரா கம்பங்களை நிறுவினான். வானத்து படைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டான். எருசலேமில் என் பெயர் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். ஆண்டவரின் இல்லத்தின் இரு முற்றங்களிலும் வானத்து படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான். குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவர் திருமுன் தீயென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினான். மேலும் அவன் அசேராவின் செதுக்கிய சிலையை ஆண்டவரின் இல்லத்தில் நிறுவினான். இவ்விடத்தை பற்றி ஆண்டவர் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும் பின்வருமாறு கூறினார். இக்கோவிலிலும் இஸ்ரவேலின் எல்லா குலங்களிலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமிலும் எனது பெயரை என்றென்றும் விளங்கச் செய்வேன். நான் இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் பின்பற்றி என் அடியான் மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம் முழுவதையும் கடைபிடிப்பார்களேயானால் அவர்களை நான் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த நாட்டிலிருந்து வெளியேறி அலைந்து திரிய விடமாட்டேன். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் மனாசே அவர்களை வழி தவறி நடக்கச் செய்தான். இஸ்ரவேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அழித்த வேற்றினத்தாரை விட அதிகமாக தீயன செய்தனர். ஆண்டவர் தம் அடியார்களான இறைவாக்கினர் மூலம் சொன்னதாவது: யூதாவின் அரசன் மனாசே அருவருப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்தவற்றை விட மிகவும் தீயன செய்தான். சிலைகளை வழிபடச் செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான். எனவே இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருவருடைய இரு காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வரச் செய்வேன். சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆக்காபின் வீட்டிற்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன். ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். எனவே எனது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களின் பகைவரிடம் ஒப்புவிப்பேன். அப்போது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பர். ஏனெனில் அவர்களின் மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை இடைவிடாமல் என் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து எனக்கு சினமூட்டியுள்ளனர். மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படியாக மிகுதியான மாசற்றவரின் குருதியை சிந்தினான். இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களை ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ய வைத்து பாவத்துக்கு உள்ளாக்கினான். மனாசேயின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும்
அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மனாசே தன் மூதாதையரோடு துயில் கொண்டு ஊசா பூங்கா என்ற அவனது அரண்மனை பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். ஆமோன் அரசனான போது அவனுக்கு வயது 22. அவன் 2 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோற்றுபாவை சார்ந்த ஆரோசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை மனாசேயைப் போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. ஆமோனுடைய அலுவலர் அவ்வரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை அவன் மாளிகையிலேயே கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் ஆமோன் அரசனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினர். ஆமோனின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஊசா பூங்காவில் இருந்த அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாக அரசனானான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிற, இந்த அதிகாரம் மட்டுமில்லை, 23ஆம் அதிகாரத்திலும் பேசப்படுகின்ற அரசர் யோசியா. இவரை பற்றிய குறிப்பு தான் இந்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ பெரும் பிரிவாகிய 2வது பிரிவு யோசியாவும் திருச்சட்ட நூலும். அதில் 4 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு 11ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்தில்.